Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். காலை 10:30 மணிக்கு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை 10:30 மணிக்கு வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பான விளக்கத்தை அளிக்கிறது. காலை 10:30 மணிக்கு வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் என்ற தகவலை பார்க்கிறோம். எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடுமையான மோதல் நீடித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் அவ்வப்போது செய்தியாளர்களை சந்தித்து நாட்டிற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விளக்கத்தை அளிக்கிறார்கள். இந்தியா தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம், பாகிஸ்தான் தரப்பில் எந்தெந்த மாதிரியான தாக்குதல்களை முன்னெடுத்தார்கள் என்பது தொடர்பான விளக்கத்தை தினம்தோறும் அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று காலை 10:30 மணிக்கு வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பான விளக்கத்தை அளிக்கிறது. பாகிஸ்தான் அத்துமீறி தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் இந்த சூழலில் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். எல்லையில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த தாக்குதலை இந்தியா தொடர்ந்து முறியடித்து வருகிறது. பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையோர பகுதிகளில் உச்சகட்ட உஷார் நிலை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லையோர மாநிலங்கள் மிகுந்த உஷார் நிலையில் இருக்கின்றன. மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பாக காலை 10:30 மணிக்கு விளக்கம் அளிக்க இருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.